இந்த சமூகத்துடைய உண்மையான முகம் என்ன? உங்களை பற்றி அவர்களுடைய உண்மையான பார்வை என்ன? நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்கல்ல? முக்கால்வாசி பேர் கேள்வியா தான் சார் பாக்குறாங்க. கேள்வியா தான் பாக்குறாங்க. கண்டிப்பாக எங்க யாருனாலும் சரி. முக்கால்வாசி பேர் கொஞ்சம் கிண்டலா தான் பாக்குறாங்க. என்னோட பார்வையில முக்கால்வாசி பேர் கிண்டலா பாக்குறாங்க. கிண்டலா தான் பாக்குறாங்க. அதுவும் பஸ்ல டிராவல் பண்ணாங்கன்னா வெளில போனா நம்மளே விட்டு பாப்பாங்க. அது வந்து நமக்கு எதுக்கு நம்மள எதுக்கு விட்டு பாக்கணும்? நம்ம எல்லாம் அவங்கள மாதிரி தானே. ஹைட் கொஞ்சம் கம்மியா காது, நம்ம தப்பு ஒண்ணு இல்லையே. அங்க குள்ளச்சி குள்ளமா இருக்குது. அது கேட்டு கேட்டு செலுத்து போயிடுச்சு. அது இனிமே சொல்ல வேணாம், அவங்களால சொல்ல தேவையில்லை. தவறுன்னே தெரியாமல் நம்மளில் பல பேரும் இந்த மாதிரி மக்களை உருவக்கேலி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி மக்களை உருவக்கேலி செய்கிறத பற்றி இறுதி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? ஒரு முறை இறுதி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துவதற்காக அவங்களுடைய ஹைட்டை பயன்படுத்தி, அதாவது அந்த குள்ளமான பெண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டு, நீ சொன்ன இந்த சொல்லை கடலில் போய் போட்டால் அந்த கடலே கசந்து போயிடும், அந்தளவு மிகப்பெரிய ஒரு சொல்லிட்ட அப்படின்னு கண்டிச்சாங்க. இதே போல் மெலிந்த கால்களை உடைய இப்னு மசூத் அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்து மக்கள் சிரிக்கும் போது அந்த செயலையும் இறை தூதர் அவர்கள் வன்மையாக கண்டிச்சாங்க. இது ஒரு பாவம்னே தெரியாமல் இறைவனுடைய படைப்பை உருவக்கேலி செய்யக்கூடிய மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக அமையக்கூடும். அதனால் இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.